3 முக்கிய ஆங்கில தொலைக்காட்சிகள் தனி பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்கும் என்று தனது கருத்து கணிப்பில் சொல்லியிருந்தது. அதனை நம்பி தனது கருத்தை போல்டாக சொல்ல ஆரம்பித்து விட்டார் விஷால். மக்களுக்கு இலவசம் வேண்டாம், தொழில் வாய்ப்பை பெருக்க வேண்டும், எல்லோருக்கும் இலவச கல்வி வேண்டும், இலவச மருத்துவமும் வேண்டும், அதுதான் நல்லது என்றெல்லாம் சொல்லிவிட்டு போனார் ஓட்டு போட வந்த இடத்தில். அவர் சொன்னதில் நிறைய நியாயம் இருந்தாலும் கருத்து சொன்னால் ஏற்றுக்கொள்கிற மனநிலையிலா இருக்கும் அரசியல் மனது. இந்த தேர்தலில் அதிமுகவின் வெற்றியை நிர்ணயித்ததே இலவசங்கள் தான் என்பதை சற்று லேட்டாகவே புரிந்து கொண்டிருப்பார் விஷால். இவராவது பரவாயில்லை, மக்கள் மீது இருக்கும் நிஜமான அக்கறையால் கொந்தளிக்கவே ஆரம்பித்து விட்டார் சிவகுமார். 2 தலைமுறையே வீணாக போய்விட்டது. குடித்து குடித்து பல குடும்ப தலைவர்கள் இறந்தே போய்விட்டனர். ஏராளமான குடும்பங்கள் தெருவுக்கு வந்துவிட்டது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் முதலில் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார். அவர் எந்த அளவுக்கு ஆவேசப்பட்டாரோ அதைவிட வேகமாக இன்று முதல்வருக்கு வாழ்த்துக்கள் என்ற வாசகத்துடன் பொக்கே அனுப்பி வைத்தது சிவகுமார் ஃபேமிலி. நடிகர் சங்கம் சார்பில் விஷாலும் பொக்கே அனுப்பி வைத்துள்ளார். இந்நிலையில் தேர்தலுக்கு முன்பும் சரி பின்பும் சரி ஒரு வியத்தகு அமைதியுடன் பொறுமை காத்த அஜித்தும் விஜயும் இன்று பிற்பகல் செய்த முதல் வேலையே அம்மாவிற்கு பொக்கே அனுப்பியதுதான்.